ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிஸ். ஃபஸ்ட்டு சப்டிஷன் 1 பாருங்கள். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேனை வந்து சைன் பை காசாக மாற்றிக்கலாம், காட்டை வந்து காஸ் பை சைனாக மாற்றிக்கலாம். எப்போவுமே டேனு, காசு, கொசிக்கு, சீக்கு இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ரேஷியோஸை வந்துட்டு சைன் காஸ் ஃபார்மேட்டில் மாற்றிக்க பாருங்கள். அப்போ ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் டேனுக்கு பதிலாக பாருங்கள் சைன் பை காஸ் எழுதலாமா, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா divided by cos square theta divided by காட்டை வந்து நம்ம காசுன்னு எழுதலாம். ஸோ cos square theta divided by sin square theta minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் அதே போல் தான் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம உள்ள அடுத்தது நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னவா மாறும், ரெசிப்ரோக்கல் மாறும். ரெசிப்ரோக்கலாக மாறிக்கும். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டராகவும் மாறும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு இதை வந்து அந்த டேர்ம் மேலே அனுப்பிக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லைங்களா? ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது, நமக்கு நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயரும் டினாமினேட்டரில் நமக்கு காஸ் ஸ்கொயராக இருக்குது இல்லைங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, நமக்கு டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. டான் ஸ்கொயர் தீட்டான்னு தானே ப்ரூவ் பண்ண வேண்டியது, விச் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சப்டிஷன் 2 பார்க்கலாம். சப்டிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/cos அப்படின்னா சீக்கன் தீட்டா, சைன் பை காஸ்னா டேன் தீட்டா. நான் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது. 1 + sin தீட்டா இருக்குன்னா இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். இப்போ காஸ் தீட்டா அப்படியே எழுதிக்கோங்க. 1 + sin தீட்டா இன்ட்டு போட்டுட்டு இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் வரும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால 1 மைனஸ் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் சைன் தீட்டா, போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் we have to multiply by 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதை நம்ம கான்ஜுகேட்டுன்னு சொல்லுவோம். மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை, இது பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b மாதிரியும் இங்கே a - b மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதனோட ஆன்சர் என்ன வரும், a² - b². அப்போ a²னா 1க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். மைனஸ் சைனுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு 1ன்னு தெரியும். இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த காஸ் ஸ்கொயரை நம்ம வந்து எல்ஹெச்எஸில் அப்படியே விட்டுட்டு 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் இருக்க அந்த சைடு போகும்போது நமக்கு மைனஸாக மாறும். பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வருதோ அங்கெல்லாம் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பாரு, இப்போ நான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட போகிறேன். ஆல்ரெடி நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பாருங்கள், இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயரில் ஒரு காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பார்ட் வந்து நமக்கு நியூமரேட்டரில் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா?
ஓகே, நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம், டினாமினேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தது அப்படின்னா நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2 டேர்ம்ஸுக்குமே காஸ் தீட்டா காமன் தான். அப்போ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வரும் நமக்கு. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டான்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அதே போல் சைன் பை காஸ்னா டேனு. அப்போ நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? 1 பை காசுக்கு பதிலாக சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கோங்க, சைன் பை காசுக்கு பதிலாக டேன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஆர்ஹெச்எஸில் என்ன கேட்டிருந்தாங்க? சீக் மைனஸ் டேன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ரெக்வயர்டு RHS. Hence proved, Thank you students for watching. Next is subdivision 2. Tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta னு prove பண்ண வேண்டியது இருக்கு. LHS எடுத்து எழுதிக்கோங்க. tan power 4 theta plus tan square theta. ஸோ அந்த 2 டேர்ம்ஸ்லையும் பாருங்கள் எது காமனாக நமக்கு இருக்குது? tan square theta தானே நமக்கு காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. tan square theta இன்ட்டு, ஸோ இதில் ஒரு tan square theta ரிமைனிங் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் போடுறீங்க, tan ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே 1 தான் இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நமக்கு தெரியும் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டியில் 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு tan ஸ்கொயர் தான் வேணும் அப்படின்னா tan ஸ்கொயரை LHS வச்சுக்கிட்டு இந்த +1 அந்த சைடு அனுப்புகிறோம். +1 அந்த சைடு போகும்போது -1 மாறும். சரிங்களா? அப்போ tan ஸ்கொயர் தீட்டா எங்கே வருதோ அங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு மாற்றிக்கலாம். ஏன் மாற்றுறேன்னு பாருங்கள். RHSல நமக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து சீக்கில் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம டேனில் இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கிட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ tan ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஸோ இந்த tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு இதே இந்த tan ஸ்கொயருக்குமே நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு எழுதுவோம். இங்கே ஏற்கனவே ஒரு +1 இருக்குது இல்லையா? அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த -1ஐயும் +1ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் பார்ட்டு நமக்கு என்ன இருக்குது? நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. பாருங்கள், நம்ம சீக்கன் ஸ்கொயர்லேயே எல்லாத்தையும் டேர்ம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த சீக்கன் ஸ்கொயரையும் இந்த சீக்கன் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கன் பவர் 4 தீட்டான்னு மாறும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. பாருங்கள், RHS வந்துருச்சான்ட்டு சீக்கன் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கேயே இருக்குது மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, விச் இஸ் ரெக்வயர்ட் RHS. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.